Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge ஓட டே 12 இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது இல்லையா, அது எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வீடியோல வந்து உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்றேன். எனக்கு டைமே லேட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனாலதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ரக்ஷா பந்தன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ராக்கி கட்ட வந்துறது போறது இப்படியே ஃபுல் டே இருந்ததுங்க. அப்படியே ரஷ்ஷா விளாக் உங்க கூட ஷேர் பண்றேன் பாருங்க. நீங்க இனிமேதான் நான் எடிட் பண்ணி அதை பண்ணிட்டு தூங்கணுங்க. ஸோ அதனாலதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் டிப்ஸ் இது பண்ணிக்காதீங்க. ஆனால் வெயிட் லாஸ் சேலஞ்ச் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து வாக்கிங்கும் என்னால் பண்ணவே முடியல. ஏன்னா நேற்று நைட்டு ஸ்டார்ட் பண்ண மழை இன்னைக்கு வந்து காலையில ஃபுல்லாமே பெஞ்சிட்டே இருக்குது. அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஃபுல்லாக ரன்னிங் ஓட்டத்திலேயே தான் இருந்தேன். ஸோ அதுவே எனக்கு பெரிய ஆக்டிவிட்டியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க யாருமே வாக்கிங் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. டெய்லியும் 1 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ அதாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓடல் அதுலயே இருந்தது நல்லாவே. ஸோ எல்லா உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள். அண்ணனை வந்து அவங்க என்னோட ஹஸ்பண்ட் அண்ணனா நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா நான் அண்ணியா வந்து வாழ்த்துக்கள் சொல்றேன். இல்லை என்னை தங்கச்சி அக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவாகவும் வாழ்த்துக்கள் சொல்றேன். ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நீண்ட ஆயுளோட இருக்கணும், மன நிம்மதியோட இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ரக்ஷாபந்தன் விலாக் அண்ட் வெயிட் லாஸ்க்குமே நான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கேன். பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ரக்ஷாபந்தன். ஸோ சனிக்கிழமை வேறு. ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே லீவ் தான். கொஞ்சம் லேட்டாக தான் டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்தா செம்ம மழை. நைட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி காலையிலேருந்து ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறேன். 59.30 வந்து இருக்குது. சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுலேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் மட்டும் குறைச்சிக்கலாம் போதும் நமக்கு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு நான் வந்து வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடாக குடிச்சிடாதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கோதுமையில் செஞ்ச ப்ரெட்டுங்க. ஸோ பிரெட் ஆம்லேட் சாப்பிட்லாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா டக்குன்னு அடுத்தடுத்து வேலைகள் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட்டுக்கலான்ட்டு நாங்கள் வந்து தனித்தனியாக தான் வந்து ப்ரெட்டு அப்புறம் ஆம்லேட் தனியாக தான் வந்து போடுவோம். வெங்காயத்தை பச்சை மிளகாவே நல்லா சாப்பர் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை சேர்த்து ஆம்லேட் உப்புலாம் போட்டு நல்லா பீட் பண்ணி தோசைக்கல்ல லைட்டாக ஆயில் க்ரீஸ் மட்டும் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஆயில் ரொம்ப ஊற்றக்கூடாது நம்ம. ஸோ 2 பிரெட்டை பிளைனாக டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஆம்லெட் வச்சு சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் அவங்க எல்லாருக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ பிரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்குலாம் பட்டர் அப்ளை பண்ணி கொடுத்தேன் நான். ஸோ ப்ளஸ் ஆம்லெட்டும் வந்து அது கூட வந்து காஃபி வந்து கொடுத்தேன். அவங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் அப்படி தானே சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட்க்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அம்மாச்சிக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு காலைல வேலையை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டாச்சுங்க. சிம்பிளாக ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு நீட்டான லுக்காக வந்து கிளம்பிக்கிட்டாச்சு. ஏன்னா எல்லாருமே இனிமேல் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறமா சரி 11 மணி ஆயிடுச்சு இல்லையா, அம்மாச்சிக்கு எப்போவும் டீ காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ அதான் வந்து போட்டு கொடுத்தேன். கப்போட மூடி மாறிடுச்சுங்க, அதான் வந்து வேறு கலராக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து டியூஷன் சொல்லிக் கொடுக்குது இல்லையா, அந்த பொண்ணு தான் வந்து கால் பண்ணாங்க. கவனம் கூப்பிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கூட்டிகிட்டு போனேன் அந்த பொண்ணு ராக்கி கட்டுறதுக்கு. போன வருஷமும் கட்டினாங்க. ஸோ இங்கே எங்களை தலையில் அவங்களும் துண்டு போட்டுப்பாங்க, நமக்கும் போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ கவனுக்கும் கட்டி விட்டுட்டு எனக்கும் வந்து கட்டி விட்டாங்க. சிஸ்டர்ஸும் வந்து கட்டிக்கலாம். ஸோ இங்கே அப்படி தான் வந்து கட்டுவாங்க. ஸோ அவனுக்கு டாய்ஸ் மாதிரி உள்ள ராக்கி வந்து வாங்கி கட்டியிருந்தாங்க. கிட்ஸுக்கு அந்த மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு நாங்களும் கிஃப்ட் வாங்கிட்டு போயிருந்தோம், கொடுத்துட்டு வந்தோம். ஸோ கவனுக்குமே அவங்க வந்து கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சரி உலக்கி வச்சு விட்டுறலான்ட்டு அரிசியை களைஞ்சி வச்சு விட்டேங்க. ஹேமா வந்து வந்தாங்க.
அரிசி ஊற வச்சுட்டு அப்புறம் ஹேமா வந்து வந்தாங்க. சரி அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து இந்த பிரியான்ஷி பாப்பா வந்து வந்துட்டாங்க. வந்ததும் இங்கே பாருங்களேன் கவனை அழகாக தூக்கிட்டு இருக்காங்க பாருங்க. கவனை வந்து பார்த்தீங்கன்னா கவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இந்த பாப்பா. கவன் வந்து எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகிடுவான். அந்த அந்த பிரியான்ஷி பாப்பாவோட அம்மா கூட சொல்லிட்டு இருந்தாங்க கவனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஸோ 2 பேருக்குமே கவனுக்கும் தருணுக்கும் இந்த பாப்பா ராக்கி கட்டிட்டு நாங்கள் கிஃப்ட் அவங்களுக்கும் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதையும் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் காஃபிலாம் குடிச்சிட்டு அப்புறமா தான் போனாங்க. ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சரி நம்ம ஒரு இந்த மிளகா கிள்ளி சாம்பார் இருக்குல்ல அது பண்ணிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு பாசிப்பருப்பு கழுவி அடுப்பில் வச்சுட்டு மஞ்சத்தூள் அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டுலாம் பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரே தான் வந்து வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து வேக வச்சு விட்டுட்டு அப்புறம் ஒலை வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து குக்கரில் போட்டு ஆன் பண்ணி விட்டுறலான்னு அதையும் ஒரு சைடு வச்சுட்டு எங்கிட்ட அந்த மிளகா கிள்ளி சாம்பாருக்கும் பருப்பு வந்து வெந்துட்டு இருந்தது. அப்புறம் வந்து சிக்கன் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சரி உப்பு கறி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா வந்திருக்காங்க இல்லையா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஸோ செய்யலாம் அப்படின்ட்டு ஸோ பிளானிங்கே இல்லாமல் இன்னைக்கு வந்து போயிட்டு இருந்தது. குக்கர் இந்த சைடு விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்கிட்டும் பருப்பு நல்லா வெந்துருச்சு இல்லையா? உப்புலாம் சேர்த்துட்டு தாளிப்பு வந்து கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து வரமிளகாலாம் போட்டு தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா மிளகா கிள்ளி சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா வந்து உப்பு கறி தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. இதில் வந்து இஞ்சியே தேவைப்படாது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ப வந்து வரமிளகா நிறைய சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக வந்து சாதமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கிட்ட வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட சிக்கனை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து அது கூட வந்து மஞ்சத்தூளும் உப்பும் வந்து சேர்த்துட்டு நல்லா சுருள வந்து வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன்லேயே நல்லா தண்ணி ஈர்த்து வந்து வருங்க. நல்லா இதில் வந்து எண்ணெய் சேர்ப்பாங்க. நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சரிங்களா. நல்லா சிக்கன் வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக நல்லா மிளகுத்தூள் போட்டு நல்லா சுருள வந்து அப்படியே பரட்டி எடுத்தோன்னா சூப்பராக இருக்குங்க இந்த உப்பு கறி. யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரசம் சாதம் இந்த மாதிரி சாம்பார் தால் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக சாதம் சிக்கன் அப்புறம் தால் அந்த மிளகா கிள்ளி சாம்பார்லாம் வச்சு அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஹேமாவுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வந்து ஓட்ஸ் தான் வந்து சிம்பிளாக கிண்டிக்கலாம் அப்படின்ட்டு வேறு எதுவுமே எனக்கு டைமும் பத்தலை. ஸோ அதனால் எப்போ போல் வந்து ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அதில் ஓட்ஸ் போட்டு கிண்டிக்க வேண்டியது தான். உப்பு தேவைன்னா வந்து போட்டுக்கலாம். கறி நல்லா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த மிளகா கிள்ளி சாம்பார் ஓட்ஸ் வந்து வச்சு சூப்பராக வந்து நானும் மதிய லஞ்ச் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி போட்டுட்டு அப்புறம் ஹேமா கூட நல்லா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப நேரம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுக்கு போட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு ராக்கி வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து ராக்கி வந்து கட்டி விட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போன வருஷமும் இதே மாதிரி கட்டியிருந்தாங்க ஹேமா. இந்த வருஷமும் கட்டினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்குமே கிஃப்ட் வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அவங்களுக்கும் கிஃப்ட்லாம் கொடுக்கவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆட்டோ புக் பண்ணிட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. எப்போ அண்ணா தான் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. இந்த தடவை மழை வந்துடுது. ஸோ அதனால வந்து ஆட்டோவில் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் ஹேமா போனதுக்கப்புறம் ஜோதி வந்துட்டாங்க. ஜோதி வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்து விளக்கெல்லாம் வந்து வைக்க சொல்லி நான் தான் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்து எல்லாம் வந்து ரெடி பண்ணி சூப்பராக வந்து தீபாரதனை இந்த மாதிரி காட்டிட்டு பொட்டு வச்சு அரிசி வந்து இந்த மாதிரி வச்சு விடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஸோ எனக்கு ஹேமாக்கெலாம் இது அந்த அளவுக்கு தெரியாது. நம்மளாம் இப்போ வந்தவங்க தானே, இவங்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே இருந்தவங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி தலையிலையும் துண்டு போட்டுக்க சொல்லிட்டு தலையிலையும் கட்டிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ராக்கி வந்து கட்டுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்ணனுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் அண்ணனோட ஒய்ஃபு அண்ணி அதாவது பாபின்னு சொல்லுவாங்க இங்கே, அவங்களுக்குமே கட்டணும். ஸோ கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட் 2 பேருக்குமே வந்து கொடுத்துட்டு சூப்பராக இருந்ததுங்க. ஜாலியாக பேசிட்டு வந்து இருந்தோம். அப்புறம் 2 பேர் காலையிலே உட்காந்து ஆசீர்வாதம் வாங்குறோங்க. நாங்கள் வந்து ஒழுங்கு விழு நல்லா விழுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஜோதிக்குமே கிஃப்ட் வந்து ரெடி பண்ணி வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜோதியோட ஹஸ்பண்டும் எனக்கு அண்ணன் தானே. ஸோ இந்த ராக்கி கட்டுறதுனால தான் அண்ணன் அப்படின்லாம் கிடையாது. இருந்தாலும் சரி இது ஒரு முறை இருக்கு இல்லையா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அது கட்டினேன். நான் வந்து நினச்சினாலாவே அண்ணன் தான். அதை வந்து நான் வந்து
ரொம்ப வந்து உயிராக தான் நினைப்பேன், நினச்சா இல்லைன்னா நினைக்கவே மாட்டேன். ஸோ அதனால் நான் சொல்லிட்டு தான் கட்டினேன். ஸோ அவங்க 2 பேருக்குமே நான் அதே மெத்தடில் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்குமே வந்து ராக்கி கட்டி விட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்வீட் வந்து ஊட்டி விட்டாங்களா, ஐயோ நாங்கள் வந்து நீங்கள் ஊட்டினதை வாங்கினோமே உங்களுக்கு நாங்கள் ஊட்டலையே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அண்ணாவுமே எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. நானுமே வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிட்டேன். ஆசீர்வாதன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பரமாக அப்புறமா நின்று நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மேடம் யாரும் தெரியுதா, அம்மாச்சி ஒர்க் பண்ணுற இடத்துல உள்ள அந்த மேடம் வந்து அவங்களும் ஹிந்தி மூவிஸ்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் இதெல்லாமே பிடிக்கும். ஸோ அவங்க போன வருஷம் கட்டியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு சூப்பராக வந்து அவங்களும் தீபாரதனை காட்டி அழகாக வந்து பொட்டெல்லாம் வச்சு விட்டு ராக்கி வந்து வாங்கிட்டு வந்து கட்டினாங்கங்க. எவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்மளோட இந்தியன் கல்ச்சரை ஒரு ஃபாரினர் வந்து பண்ணுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம், சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்னை பாபின்னு கூப்பிடுவேன். ஸோ அவங்க எங்களுக்கு கட்டினதுக்கப்புறம் நான் அவங்களுக்கும் கட்டி விட்டேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சூப்பராக வந்து அவங்களுக்கு வந்து இருந்துட்டு அந்த பொட்டு வச்சோடனே அவங்க அழகாக இருந்தாங்க, நல்லா ஒயிட்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பொட்டு வைக்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்கக்கிட்ட நானுமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா வயதில் பெரிதவங்களுக்கு கொஞ்சம் பெருசானாலுமே அவங்க வந்து ஆசீர்வாதம் வந்து கிடைக்கிறது ரொம்பவே பெருசு. அப்புறம் நாங்கள் இவங்களுக்குமே கிஃப்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு கொடுக்கவும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நேரம் பேசிட்டு தான் வந்து போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே எல்லாருக்குமே வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா இது யார் தெரியுதா, டசானா பாப்பா வந்திருக்காங்க கவனுக்கும் தருணுக்கும் ராக்கி கட்டுறதுக்கு. அகெயின் இவங்க 2 பேருக்குமே வந்து கட்டி விட்டாங்க. கவனும் டசானாவும் ஒன்றா படித்தாங்க, இப்போ வேறு வேறு ஸ்கூலில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து கிஃப்ட் வந்து வாங்கி வச்சுருந்தோம். அதையும் கொடுத்துட்டு எல்லாருக்குமே கிஃப்டோட சாக்லேட்ஸு, மணி காசு வச்சு அந்த மாதிரி கொடுத்தோம். சூப்பராக இருந்தது. அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இவங்க தான் டசானா பாப்பாவோட அப்பா, என்னோட ஹஸ்பண்டும் இவங்களும் வந்து ஃப்ரெண்டு. ஸோ இவங்களுக்குமே நான் வந்து கட்டுவேன். ஸோ அண்ணனுக்குமே வந்து சூப்பராக வந்து கட்டி விட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எத்தனையோ கூட பிறந்த கூட பிறவாத சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு. அது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஸோ அந்த அண்ணன் அழகாக வாழ்த்திட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. ஒரு அண்ணன் 4வது அண்ணன் ஒரு மூத்த அண்ணன் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பதில் கவன் கையில் ஒரு கிஃப்ட் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதியோட நாத்தனார் இருக்காங்க இல்லையா, பூஜா, அவங்களோட பொண்ணு ராக்கி கட்ட வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் 2 பேருக்குமே கட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஒவ்வொருத்தவங்களும் இது ஒரு உரிமையை எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இங்கே இருங்களேன், தருணும் எல்லாருக்கூடையும் வந்து கோஆப்ரேட் பண்ணி அழகாக வந்து இது பண்ணால் அந்த பாப்பாவுக்குமே கிஃப்ட்டு, சாக்லேட்ஸ், அப்புறம் மணி எல்லாமே வச்சு அவங்களுக்குமே வந்து கொடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இன்றைக்கி டேவே சூப்பராக இருந்தது. ஸோ ராக்கி கட்டினது எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்களும் அப்புறம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு முந்தானத்தை வச்சு மீன் குழம்பு நேற்று வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புன்றனால. ஸோ அதுலேருந்து 2 துண்டு மீன், அதுக்கப்புறமா சிக்கன் மதியம் பண்ணதை வச்சு நல்லா ஒரு 5-6 பீஸ் அந்த சிக்கனு மீன் இதெல்லாம் வச்சு ஃபில்லிங்காக நான் வந்து சாப்பிட்டுட்டேன் டின்னரு. அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்குமே வந்து சாப்பாடு எல்லாமே கொடுத்தாச்சு. ஏன்னா சாதம், அந்த சாம்பார் எல்லாமே இருந்தது, சிக்கன் எல்லாமே. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னைக்கு டே ஃபுல்லாகவே அடுத்தடுத்த ஆட்கள் வேற, ரொம்ப மனசுக்கு திருப்தியாக முடியாமல் இருந்தோம் இல்லையா, இன்னைக்கு ரொம்ப திருப்தியாக வந்து போச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு. கண்டிப்பாக இந்த விளாக் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அனைவருக்கும் ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள். சரிங்களா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.